Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கிளாஸ் 12ல சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஒரு சம் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற சேனலுக்காக நம்ம பண்றோம். ஆல்ரெடி நம்ம 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். கெட்வே டியூட்டரிங் எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ் இந்த 2 சேனலுக்கு லிங்க்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா சப்ஜெக்டோட வீடியோஸும் நீங்க லிசன் பண்ணிக்கிறலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.8. இந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்ல அடிக்கடி கேட்ட ஒரு ப்ராப்ளம். ஸ்கூல் டெஸ்ட்ல வைக்கிற கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, மிட் டர்ம் டெஸ்ட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா டெஸ்ட்லயுமே இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கா இருக்குது. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், நம்ம சம்ஸை வந்து வரிசையா போடல, செலக்டிவா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது முக்கியமோ, எது ரிப்பீட்டட் கொஸ்டினோ, எதெல்லாம் பப்ளிக்ல கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம போட்டுட்டே வர்றோம். ஸோ தொடர்ச்சியா வந்து நீங்க போடக்கூடிய சம்ஸை மட்டும் வாட்ச் பண்ணாலே ஒரு பர்டிகுலர் சாப்டர்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன தேவையோ அது எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ பாருங்க, இந்த சம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.8 ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 1 போடல. ஏன் போடலன்னா இந்த ரோமன் லெட்டர் 2 லிசன் பண்ணாலே ரோமன் லெட்டர் 1 நீங்களா ஈஸியா போட்டுடலாம். So அப்படி பார்க்கும்போது 19 plus 9i divided by 5 minus 3i whole power 15 minus 8 plus i divided by 1 plus 2i whole power 15 is purely imaginary அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். purely imaginary அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். So இந்த சம் வந்து கொஞ்சம் கால்குலேஷன் லென்த்தா இருக்கும், ஆனா வந்து ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான். So காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன் படிச்சிருப்பீங்க, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்றோம்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அந்த ரூல் தான் இங்க யூஸ் ஆகும். இது மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரிலேட்டடா போட்டிருக்கோம். இந்த வீடியோலையும் அதவே நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியது வரும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 2 தியரம் 2 ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது பியூர்லி ரியல், பியூர்லி இமேஜினரி அப்படின்னு 2 ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது இஜெக்டோட வேல்யூ வந்து இஜெக்டும் இஜெக்ட் பாரும் ஈக்குவலா இருந்தா அது பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்லி இருக்கும். இஜெக்டும் மைனஸ் இஜெக்ட் பாரும் ஈக்குவலா இருந்தா அது பியூர்லி இமேஜினரி இப்படின்னு சொல்லி நம்ம 2 தியரம் ஆல்ரெடி வீடியோ லெசன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். 2க்குரிய லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா a plus ib into a minus ib. இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கொடுத்திருக்கோம். இத வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிக்காம நான் ரூல்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துறேன். a plus ib into a minus ib இந்த ஃபார்முலா இருந்தா இதை எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். a வந்து இது a ரியல் பார்ட், a ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் b ஸ்கொயர். சோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஃபார்முலா. சோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். இந்த ரூல்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம், இங்க அப்ளை பண்ண போறோம். இப்ப ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்கல்ல, அதுல இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கங்க. அதாவது 19 plus 9i divided by 5 minus 3i இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எடுத்துக்கங்க. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணணும்னா டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதோட கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர்லயே மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர்லயே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க, டினாமினேட்டர்ல என்ன இருக்குது, 5 minus 3 இருக்குது. சோ 19 plus 9i divided by 5 minus 3i அத அப்படியே எழுதிட்டேன். இப்போ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, ஆக்சுவலா 5 minus 3i அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. சோ இதோட கான்ஜுகேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 plus 3i. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி என்ன சிம்பல் இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். சோ இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி -3 இருக்குது, அதை என்ன செய்யணும், +3i சேஞ்ச் பண்ணிக்கணும். சோ என்ன செய்யறேன், 5 plus 3i divided by 5 plus 3i ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். அதாவது டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதோட கான்ஜுகேட் 5 minus 3i ஓட கான்ஜுகேட் என்னது 5 plus 3i, 5 plus 3i. அதனால நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம நியூமரேட்டர்லயும் காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்து டினாமினேட்டர்ல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். a plus ib into a minus ib is equal to a square plus b square. 5 plus 3a into
5 minus 3a. a க்கு பதிலா 5 இருக்கு, b க்கு பதிலா 3 இருக்குது. So denominator இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம போடலாம். ஆனா நியூமரேட்டர்ல நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். எப்படின்னா ஆல்ரெடி சொல்லிருக்கேன், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ரியல் பார்ட் இதுல ரியல் பார்ட் என்னது 19, இதுல ரியல் பார்ட் என்னது 5 மைனஸ் இமேஜினரி பார்ட் என்னது 9, இதுல இமேஜினரி பார்ட் என்னது 3. So real part minus imaginary part plus I into இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷனுக்கான ப்ரொசீஜர். இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இதுக்கான ஐடியாஸ் கொடுத்ததால அதை டைரக்டா நான் போட்டுட்டே வரேன். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் 19 into 3 plus imaginary part real part. பாருங்க, இதுல ரியல் பார்ட் 19, இமேஜினரி பார்ட் 3, 19 into 3 plus imaginary part real part divided by denominatorல பாத்தீங்கன்னா a plus ib a minus ib இந்த ஃபார்முலால இருக்குது. So a square 5 square imaginary part 3 ங்கறதால 3 square போட்டாச்சு. இப்போ பாருங்க 19 into 5 19 into 9 5s are 45 remaining 4 so 95 minus 9 3s are 27 9 3s are 27. So இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரு வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நம்பரை நீங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும்னா இப்போ 9 into 5 இங்க 19 into 5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். ஒரு நம்பர் எந்த நம்பரா இருக்கலாம், அது ஆட் நம்பரா இருக்கலாம், ஈவன் நம்பரா இருக்கலாம். சோ நம்ம சேனலை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு சம்ஸ் போடும்போதும் நம்ம என்ன செய்யறோம், வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போறோம். சோ 19ல half என்னது 9.5 19ல half என்னது 9.5. சோ ஒரு நம்பரை 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும்னா எந்த நம்பரை 5 ஆல மல்டிப்ளை பண்றோமோ அதுக்கான half வேல்யூ பார்க்கணும். சோ 19ல half என்னது 9.5. சோ நம்ம எழுதிட்டது வந்து ஆட் நம்பரா தான் அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணிடணும், ஈவன் நம்பரா தான் ஒரு 0 சேர்த்துக்கணும். சோ ஈவன் நம்பர் வரக்கூடிய சிச்சுவேஷன் ஒன்று வரும். இப்போ ஆட் நம்பருக்கு மட்டும் வச்சுக்கோங்க. சோ ஒரு ஆட் நம்பரை 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா அந்த நம்பரை half வேல்யூ பார்க்கும்போது ஒரு டெசிமல் பிளேஸ்ல பாயிண்ட் வரும், அந்த பாயிண்ட ரிமூவ் பண்ணிடணும், அது ஆன்சர். சோ 19 into 5 என்னது 95. இதுதான் ஒரு நம்பரை 5 ஆல மல்டிப்ளை பண்றதுக்கான ட்ரிக். அதுக்கு 9 into 3 இங்க பாருங்க 9 into 3 நமக்கு 9 3s are 27 அப்படி தெரியும். டேபிள்ஸ் வெல் பிராக்டிஸ்டா அப்படிங்கறதால தெரியும். இன் கேஸ் பிக்கெஸ்ட் நம்பர் வந்தா எப்படி போடுறது, அதுக்கான வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் ட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பை 9s நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது நீங்க டீடைலா பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். இங்க நான் ஷார்ட்டா சொல்றேன், எந்த நம்பரை நீங்க 9 ஆல மல்டிப்ளை பண்றீங்களோ அதுல 1 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இப்போ 3 தான் 9 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க, 3 1 சப்ட்ராக்ட் பண்ணா 2. இந்த 9 minus 2 7. இந்த 9ல இருந்து அந்த என்ன ரிசல்ட் எடுத்து 7 மல்டிப்ளை பண்ணிடணும். சோ 9 3s are 27. அதாவது சிம்பிளான நம்பரா இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. பிக்கெஸ்ட் கால்குலேஷனுக்கு மல்டிப்ளைட் பை 9 ட்ரிக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். லிசன் plus I into 19 3s are 9 3s are 27 remaining 2 1 3s are 3 3 plus 2 4 57. so இதுவே பாருங்க மறுபடியும் 9 ஆல மல்டிப்ளை பண்ண சிச்சுவேஷன் இருக்கு. 5 ல 1 கழிச்சா 4 9 minus 4 5. இப்போ பாருங்க 9 minus 5 9 5s are 45 க்கு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். 9 5s are 45 ஈஸியா உங்களுக்கு டேபிள் ஓரியன்டா தெரிஞ்சா நீங்க போட்டுக்கங்க, ட்ரிக்கி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிக்கெஸ்ட் கால்குலேஷன்ஸ் வரும்போது நமக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்க 5 ஸ்கொயர் என்னது 25, 3 ஸ்கொயர் என்னது 9. இப்போ 95ல 27 போச்சுன்னா என்ன பாருங்க 8, 15ல 7 போச்சுன்னா 8, 8 minus 2 so 68 கிடைக்கும். பிளஸ் I இன்டு இதுல இருந்து ஆட் பண்ண 7 plus 5 12 remaining 1 6 plus 4 102 கிடைக்கும். 102 divided by இத டிவைட் பண்ணா 34 கிடைக்கும். டிவைட் பண்ணா 34 கிடைக்கும். சோ நியூமரேட்டர்ல 34 காமனா இருக்கு, நியூமரேட்டர்ல 34 காமனா இருக்கு. சோ இன் கேஸ் நீங்க விசிபிளா இல்லனா நம்ம இந்த சைடுல வந்து எழுதிக்குவோம். சோ இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும், அதனால ரன் பண்ணிடுங்க. சோ நியூமரேட்டர்ல நான் என்ன செய்றேன் 34 காமனா எழுதுறேன். 34 காமனா எழுதுங்க வரும் 2 plus 3 வரும். 2 plus 34 2s are 34 2s are 68 34 3s are 102 divided by 34 34 34 cancel. Finally the result is 19 plus 98 divided by 5 minus 3a. இதோட ரிசல்ட் என்னது 2 plus 3a நமக்கு கிடைக்கும். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஒர்க் அவுட் பண்றதுக்கான ரிசல்ட். செகண்ட் பார்ட் இதே ப்ரொசீஜர் தான், எந்த சேஞ்சும் இல்ல. 8 plus 5 divided by 1 plus 2i அதே ப்ரொசீஜர் தான்.
எந்த சேஞ்சஸும் கிடையாது. நம்ம என்ன செய்யறோம், யூஸ்வலா என்ன செய்யறோம், டினாமினேட்டர்ல என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, 1 + 2a இருக்குது, அதோட கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்றோம், டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்றோம். சோ இங்க என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் பண்றோம், அந்த நம்பர்ஸ் மட்டும் வேரியேஷன் ஆகுது. சோ நியூமரேட்டர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், டினாமினேட்டர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. சோ டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதோட கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்றோம், டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்றோம். அதே மல்டிப்ளிகேஷன் பண்றாங்க, ரியல் பார்ட் 8 into 1 மைனஸ் இமேஜினரி பார்ட் 1, இதுல இமேஜினரி பார்ட் 1, இதுல இமேஜினரி பார்ட் வந்து -2. சோ ரியல் பார்ட் மைனஸ் இமேஜினரி பார்ட் plus I into real part imaginary part 8 into -2 plus imaginary part real part 1 into 1 divided by a plus ib a minus ib na a square plus b square. So இந்த part வந்து நீங்க நல்லா லிசன் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியா புரியும். இத நான் நடத்தும்போது இன்டெப்தா டீடைலா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தேன். இதே மாடல் இருக்கும்போது நீங்க இதே எக்ஸ்பெக்ட் பண்ணாம இந்த ஐடியா வச்சு இதை எப்படி நீங்களா போடுறது அப்படி நீங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ லெசன்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம், சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இதோட ரிசல்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோட ரிசல்ட் என்ன, எக்ஸாக்ட்டா என்ன ஃபைண்ட் அவுட் பண்றது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணிருக்கோம், டினாமினேட்டர்ல a + ib * a - ib ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். சோ 8 into 1 8 into 1 8 minus into minus plus 1 2s are 2 1 2s are 2 plus I 8 into -2 -16 1 into 1 1 divided by 1 square na 1 2 square na 4. இப்போ ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கு, 8 plus I divided by 1 plus 2y. இதோட ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு, 8 plus 2 10. சப்ட்ராக்ட் பண்ணா -15. So -15i divided by 4 plus 1 5. So 5 காமனா வெளியிட்டா 2 minus 3i divided by 5. 2 5s are 10, 3 5s are 15. அப்ப இதோட ரிசல்ட் பாருங்க, 8 plus i divided by 1 plus 2i. இதோட ரிசல்ட் வந்து 5 5 கேன்சல் பண்ணா 2 minus 3i கிடைக்கும். 2 minus 3i நமக்கு கிடைக்கும். So ஃபைனலா ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க, 19 plus 9i divided by 5 minus 3i whole power 15 minus 8 plus I 1 plus 2i whole power 15. So இத நம்ம எப்படி எழுதணும்னா, இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். 2 plus 3i இந்த இருக்கு, அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 plus 3i whole power 15. 2 plus 3i whole power 15 minus இதோட வேல்யூ இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். 8 plus 8 divided by 1 plus 2i னா 2 minus 3i whole power 15 அப்படிங்கற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இத சிம்பிளிஃபை பண்ணா சம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் சம் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி போட்ட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்ன்றதால அங்க சோ இத நான் இங்க வச்சுக்கிறேன், whole power 15 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பாருங்க, 19 plus 9i divided by 5 minus 3i அதோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து 2 plus 3i. 8i divided by 1 plus 2i whole power 15 வந்து 2 minus 3i ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இது கொடுத்திருக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, z ன்னு வெச்சுக்கிறீங்க. இத இந்த ரிசல்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல z ன்னு வெச்சுக்கங்க. இப்போ z என்னது, 2 plus 3i whole power 15 minus 2 minus 3i whole power 15. இப்போ நான் என்ன செய்றேன்னா z பார் பாருங்க, z பார் கான்ஜுகேட் எடுக்கிறேன், கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன். சோ இந்த பார்ட்டுக்கு கான்ஜுகேட் எடுத்தா 2 plus 3i ஆயிடும். 2 plus கான்ஜுகேட் எடுத்தே போடுறோமே, ரெண்டு சைடு கான்ஜுகேட் எடுக்கிறேன், டேக்கிங் கான்ஜுகேட் both sides. ஏன்னா ஸ்லோ லேர்னருக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும், அதனால என்ன செய்றேன் டீடைலாவே நான் போட்டுறேன். சோ கான்ஜுகேட் எடுக்கும்போது ஒரே சிங்கிள் பார் வந்து நம்ம தனித்தனி பாரா போடுறேன். 2 plus 3i whole bar whole power 15 2 minus 3i whole bar whole power 15. சோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மேல பார் போட்டா அது கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு 2 plus 3i whole bar என்ன ஆகும், 2 minus 3i whole power 15. கான்ஜுகேட்னா இமேஜினரி பார்ட் ரெண்டு சிம்பலை சேஞ்ச் பண்ணனும். இங்க பாருங்க மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும், whole power 15.
So z bar is equal to இதுல மைனஸ் காமனா வெளியே எடுத்துக்கிட்டா அந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆயிடும் 2 plus 3i whole power 15 இந்த பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் ஆயிடும் 2 minus 3i whole power 15 so z bar equal to left hand side z bar இருக்குது இங்க என்ன இருக்கு மைனஸ் இருக்குது இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன வச்சிருக்கோம் z ன்னு சொல்லி வச்சிருக்கோம் 2 plus 3i whole power 15 minus 2 minus 3 whole power 15 நம்ம ஆல்ரெடி எப்படி வச்சிருக்கோம் z ன்னு வச்சிருக்கோம் சோ இதுக்கு பதிலா z நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க சோ z is equal to இந்த மைனஸ் இந்த சைடு போகும்போது மைனஸ் z bar அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும் z is equal to மைனஸ் z bar ரிசல்ட் கிடைக்கும் சோ இது விசிபிளா தெரியாட்டி கூட கீழே கூட எழுதிக்கிறோம் விசிபிளா தெரியாட்டி கூட கீழே கூட எழுதிக்கிறோம் z is equal to மைனஸ் z bar அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு சோ நான் ஆல்ரெடி சொன்னேன் சம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் z is equal to plus z bar na purely real னு சொன்னேன் z is equal to minus z bar na purely imaginary அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இந்த ரெண்டு தியரமே நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் purely imaginary காமிச்சிருக்கோம் purely real காமிச்சிருக்கோம் அப்ப ஒரு டைப் ஆஃப்ல ஒரு டைப்ல கொடுக்கறாங்க அந்த டைப்பை வந்து சிம்பிளிஃபை பண்ணி z ன்னு டிஃபைன் பண்ணி z bar கன்வெர்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ் purely imaginary குரிய ப்ராப்பர்ட்டியான z is equal to minus z bar செக் பண்றோம் ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கா purely imaginary in case z is equal to plus z bar கிடைக்குது எக்ஸைஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதே மெத்தட் தான் நம்பர்ஸ் மட்டும் வேற அதை நீங்க சால்வ் பண்ணி z is equal to plus z bar ரிசல்ட் போனீங்கன்னா என்ன செய்யும் purely real அப்படினு சொல்லி ப்ரூவ் ஆயிடும் சோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து அடிக்கடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறாங்க ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் எக்ஸசைஸ் சம்ஸை ட்ரை பண்ணி அதில் ஐடியாஸ் ஸ்ட்ரைக் ஆகியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு மாடலில் இன்னொரு சம் நான் உங்களுக்கு போடுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்